இந்த விபத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது. மனித தவறு தான் காரணமா அப்படின்னு ரயில்வே துறை தரப்பில் பள்ளி வேன் ஓட்டுநர் சங்கர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் கேட் கீப்பர் அந்த கேட்டை மூடலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஆனால் அப்பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, இவருக்கு தமிழ் தெரியாதனால, இந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்கிறதுனால இவர் தூங்கி கொண்டிருந்தார், மது அருந்தி இருந்தார் போன்ற பல்வேறு விஷயங்களை தெரிவித்தார்கள். அவரிடத்தில் சரமாரியாக தாக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை ரயில்வே நிர்வாகம் பணி நீக்கம் செய்திருக்கிறது. இந்த நடவடிக்கையும் ரயில்வே துறை சார்பில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த விபத்தில் உயிரிழந்த 3 பேருக்கும் தமிழக அரசு தரப்பிலையும் சரி ரயில்வே துறை தரப்பிலையும் நிவாரண நிதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று தமிழக அரசு தரப்பிலையும் சரி ரயில்வே துறை தரப்பிலையும் அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. தற்போது கள பகுதிக்கு அமைச்சர் CV கணேசன் நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டது மட்டும் இல்லாமல் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களையும் சந்தித்து ஆறுதல் கூறியதோடு அவர்களுடைய உறவினர்களையும் சந்தித்து ஆறுதலை தெரிவித்தார். அந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் வருவாய் கோட்டாட்சியர் திருமதி அபிநயா அவர்களும் கள இடத்துல ஆய்வு மேற்கொண்டாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார்கள். மற்றும் இந்த சரக DIG அவரும் களத்தில் வந்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணையை துரிதப்படுத்தியதை பார்த்தோம். தற்போது தீவிர சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போது இந்த பள்ளியினுடைய வேன் ஓட்டுநர் சங்கர் மற்றும் இதற்கு இந்த மீட்பு பணிக்கு உதவி செய்ய வந்த அந்த பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் மின்சாரம் தாக்கி அவரும் தற்போது படுகாயத்துடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருக்கும் தற்போது அவரையும் சந்தித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் ஆறுதலை தெரிவித்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அந்த பகுதியில் தற்போது கடலூர் அரசு மருத்துவமனையில் பிணவரை முன்பு இந்த உயிரிழந்த மாணவர்களுடைய உறவினர்கள், பெற்றோர், நண்பர்கள் தற்போது கவலை தோய்ந்த முகத்தோடு அழுது முகத்தோடு தற்போது அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம திரையில் ஒரு புறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் இந்த பகுதியில் இந்த வழித்தடத்தில் இந்த இருப்பு பாதையில் போக்குவரத்தை சீர் செய்வதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் இந்த பகுதியில் போக்குவரத்து சீரமைந்து ரயில் போக்குவரத்து துரிதமாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது. இந்த 2 காட்சிகளை நாம் திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த விபத்து ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் பள்ளிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்துவிட்டு